பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மயில கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு பாக்கியம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன உன்னுடைய புருஷன் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டதுமே மயில அம்மா எனக்கு ஒரு சத்தியம் நீ பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்காகடி, என்ன விஷயத்துக்காக சத்தியம் கேக்குற சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இனி அவரு ரோட்ல யார் கூட பேசிட்டு இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. நீ அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. என் வாழ்க்கை விஷயமா இனி எந்த ஒரு முடிவும் நீ எடுக்காத. உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சு. நீ கொடுத்த தண்டனைக்காக நான் வாழ வேண்டிய இருந்திருக்கிறேன். விட்டுரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம அவர் கூட என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீ ஏதாவது ஒண்ணு பண்ணப்ப அது ஏதாவது ஒரு விபரீதத்துல முடியும். ஒருவேளை திரும்பவும் நீ அவர்கிட்ட போயிட்டு சண்டை போடுவேனா, நான் இந்த ஊரை விட்டு இல்ல உலகத்தை விட்டே போயிடுவேன். அப்ப உனக்கு சந்தோஷம் தானே, நிம்மதி தானே? நான் உயிரோடு இருக்கிற வரையும் தானே என் மயிலு கூட அவன் வாழணும்னு சொல்லிட்டு நீ கட்டாயப்படுத்துவ. நான் செத்து போயிட்டான், அப்புறம் யாரு வாழ்க்கை சொல்லி கட்டாயப்படுத்த போறேன்னு சொல்லி மயிலு கேக்குறாங்க. உடனே பாக்கியம், என்னடி உன் புருஷன் உனக்கு அப்படி என்ன சொல்லிட்டு போயிட்டான், இன்னைக்கு இருக்கு பாரு அவனுக்குன்னு சொல்லிட்டு திரும்ப கோவப்பட்டு பேசுறாங்க. இங்க பாருமா, அவர் என்கிட்ட கேள்வி கேட்டாரு. அந்த ஒரு கேள்விக்கு கூட என்கிட்ட பதில் இல்ல. அவர் சொல்றதும் நியாயம் தானே. நான் அவருக்கு பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அந்த வாக்குறுதி வேண்டாம். அதனால நான் எடுத்திருக்க முடிவுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் அவருக்கு பொய்யான ஒரு வாழ்க்கையை நான் இனி வாழ விரும்பலமா. இப்படி இருக்கிறதே எனக்கு நிம்மதியாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. என் குழந்தை எனக்கு போதுமா. தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனி இப்படி ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு நீ பாத்துக்கோமா. இல்லைன்னா நான் எடுத்த முடிவுல தீவிரமா இருக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே மாணிக்கம் பாக்கியம் கிட்ட, பாக்கியம் அவதான் அவ்வளவு தெளிவா சொல்றல்ல, அதுக்கு மேலேயும் அவ இஷ்டப்படி நம்ம செய்யலன்னா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கும்னா அந்த குற்ற உணர்ச்சி நம்மள கொன்னுடும். அதனால அவ முடிவு எதுவோ அதுபடி நம்மளும் போயிடலாம்னு சொல்லி மாணிக்கம் சொல்றாங்க. மாணிக்கம் மயில சொல்றத கேட்டு பாக்கியத்தோட மனசை மாத்திப்பாங்களா, சரவணன் யார் கூட வாழ்ந்தா என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்கியம் அவங்க வேலையை பார்ப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.